தோசை ஊற்ற ஆரம்பிச்சோன்னே எங்கள் வீட்டில் வெளியிலலாம் நாய்க்குட்டி வர ஆரம்பிச்சிட்டோம். என்ன பண்ணலாம், என்ன பாட்டில் வச்சுருக்கேன், ஊற்றிட்டு சுட சுட தோசை, அப்புறம் தேங்காய் சட்னி. தேங்காய் வந்து எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நான் ரூபாயில் தான் எடுப்பேன், எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் எடுத்து வச்சுட்டேன். தேங்காய் இருக்கு. தோசை வந்து முருங்கன்னு ஆகிடுது. ஹாய்க்கா, ஹாய் எம்எஸ் லவ். ஓகே, ஹாய்க்கா. ஹாய் அக்கா, ஹாய் ஹாய். என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? நல்லா பிளேட்ல வந்து சுட சுட இருக்கு. எடுத்தாச்சு. தோசை ஆவி கரெக்டாக இருக்கு. நம்ம அடுத்த தோசையை ஊற்றலாம். சூப்பர் தோசை. ஓகே ஓகே, தேங்க்ஸ். அவ்வளோ பாலா தேங்காய் வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் பொரிக்கடலை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும். இல்லைன்னா வந்து அந்த தேங்காய் வந்து இனிப்பாக இருக்கும். அதனால் வந்து டேஸ்ட் இருக்காது சட்னி. தேங்காய் வந்து முத்த தேங்காவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொரிக்கடலை அதிகமாக சேர்த்துக்கோங்க. தேங்காய் கம்மியாக வச்சா கூட ஹாய் ஹாய். தேங்காய் வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, தேங்காய் முத்தலாக இருந்துச்சுன்னா வந்து பொரிக்கடலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நம்ம அரைச்சோம்னா கொஞ்சம் வந்து டேஸ்ட் இருக்கும். தேங்காய் சட்னி டேஸ்ட்டு வந்து தேங்காய் அதிகமாக இருந்து பொரிக்கடலை கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், நெஞ்சு கெரிக்கும், அந்த மாதிரி இருக்கும். சரி.